ஒரு காலத்தில் டீம் மற்றும் லில்லி என்ற இரண்டு குழந்தைகள் இருந்தனர். அவர்கள் கதைகளைக் கேட்பதை விரும்பினர், குறிப்பாக முயலுக்கும் ஆமைக்கும் இடையிலான பந்தயம் பற்றிய உன்னதமான கதை. ஆனால் டீமுக்கு வேறு யோசனை இருந்தது. ஏன் முயலுக்கும் ஆமைக்கும் இடையே ஒரு பந்தயம் நடத்தக்கூடாது, வித்தியாசமான முறையில்? லில்லி ஆர்வத்துடன், என்ன முறையில் என்று கேட்டாள். டீம் குறும்புத்தனமாக சிரித்தார். முயலின் முதுகில் ஆமை சவாரி செய்து ஒன்றாக பந்தயம் செய்வோம். லில்லி சிரித்தாள். இதுதான் இதுவரை கேட்டிராத வேடிக்கையான விஷயம். எனவே அவர்கள் தங்கள் வீட்டு முற்றத்தில் இருந்து ஒரு முயல் மற்றும் ஆமை ஒன்றை கூட்டி திட்டத்தை விளக்கினர். முயலின் முதுகில் ஆமை சவாரி செய்து பந்தயம் தொடங்கியது. முயல் துள்ளிக் குதித்து விரைந்தது. ஆமை ஆரவாரம் செய்து அசைந்தது. பார்த்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவர்கள் இறுதிக் கோட்டை நெருங்கியதும் முயல் சோர்வடைந்தது. ஆனால் ஆமை ஆற்றல் மிக்கதாக உணர்ந்து, வா நண்பா, நம்மால் முடியும். ஆமையின் ஊக்கத்துடன் முயல் புதிய ஆற்றலுடன் வெற்றிக் கோட்டைத் தாண்டி ஆமையை முதுகில் ஏற்றி ஒரு பெருங்களிப்புடைய வெற்றியைப் பெற்றது. பந்தயத்திற்குப் பிறகு அவர்கள் அனைவரும் முக்கியமான ஒன்றை உணர்ந்தனர். அனைவரும் எப்போதும் வேகமானதாகவோ அல்லது வலிமையானதாகவோ இருப்பதில்லை. சில நேரங்களில் இணைந்து செயல்பட்டால் அனைத்திலும் சாதிக்க முடியும். அன்று முதல் டீம், லில்லி, முயல் மற்றும் ஆமை ஆகியவை சிறந்த நண்பர்களாக மாறி எப்போதும் புதிய சாகசங்களையும் சிரிப்புடனும் தொடர்ந்து மகிழ்ந்தனர். மிகவும் மோசமான சூழ்நிலைகளில் கூட நட்பு மற்றும் ஆதரவு எதிர்பாராத வெற்றிகளுக்கு வழிவகுக்கும்.